Hello everyone, welcome back to the channel. இப்போ இந்த வீடியோல React Hooksல இருக்க use idங்கிற hook எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க சொல்லிட்டு கவர் பண்ணுவோம். உங்கள யாருக்காச்சும் ஆன்லைன் கிளாஸ் இல்லனா இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்காக இன்டர்வியூ ட்ரைனிங் இது ரெண்டுத்துல எது தேவைப்பட்டாலும் கீழே தெரியுற இந்த இமெயில் ஐடிக்கு உங்களோட டீடைல்ஸ்லாம் சென்ட் பண்ணுங்க. எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இங்கே விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்த அதே ரெபாசிட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெபாசிட்டரிக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சோர்ஸ் ஃபோல்டருக்குள்ள யூஸ் ஐடி சொல்லிட்டு புதுசாக ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் contact.js சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். contactform.js சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த contact.jsல நம்ம காம்போனன்ட் கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ இந்த காம்போனன்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ இந்த கான்டாக்ட் ஃபார்முக்குள்ள நம்ம கிரியேட் பண்ண கான்டாக்ட் காம்போனன்ட்டை யூஸ் பண்ணுவோம். இம்போர்ட் கான்டாக்ட் ஃப்ரம் கான்டாக்ட் கான்ஸ்ட் கான்டாக்ட் ஃபார்ம் then dummy paragraph text அடுத்து திரும்பவும் ஒரு கான்டாக்ட் ஃபார்ம் போடும். அதாவது அந்த ஃபார்மையும் அப்படியே நம்ம ரீயூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மை நீங்கள் மல்டிபிள் பிளேஸில் ரீயூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? அந்த மாதிரி தான் நான் இங்கேயும் பண்ணியிருக்கேன். சரியா? இப்போது இந்த காம்போனண்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு ஆப் காம்போனண்ட்ல யூஸ் பண்ணிடுவோம். இப்போ ஃபைல்ஸ் எல்லாம் சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் செக் பண்ணுவோம். நான் அப்ளிகேஷன் ஆல்ரெடி ரன் பண்ணிட்டேன். ஸோ டைரெக்டாக ப்ரௌசரில் செக் பண்ணுவோம். லேபிளுக்கு டெக்ஸ்ட் கொடுக்கலாம். இப்போ சேவ் பண்ணிவிட்டு திரும்பவும் ப்ரௌசரில் பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஃபார்ம் தான் நம்ம மல்டிபிள் பிளேஸில் ரீயூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதுக்கு ஐடிலாம் கரெக்டாக நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபார் HTML கொடுத்தோம்ல அந்த டெக்ஸ்ட் இங்கே வந்திருக்கு. ஐடி இமெயில் இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா? இப்போ இன்னொரு ஃபார்ம் அதே ஃபார்மை ரீயூஸ் பண்ணதால அதே ஐடி அதே HTML ஃபார் வந்துட்டு நமக்கு ரீப்ளேஸ் ஆயிருக்கு. அதாவது இந்த ஐடிங்கிறது HTML பேஜில் யூனிக்காக இருக்கணும். ஓகேங்களா? இது எப்படி யூனிக் ஆக்கிறத சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக ஐடியை யூனிக் ஐடியா கிரியேட் பண்ணிடுவோம். ஓகேவா? இம்போர்ட் யூஸ் ஐடி ஃப்ரம் React ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த கான்டாக்ட் காம்போனன்ட்டுக்குள்ள கான்ஸ்ட் ஐடி ஈக்குவல் டு யூஸ் ஐடி. ஸோ இது எந்த ஒரு ஆர்குமெண்ட்டை அக்செப்ட் பண்ணாது. டிஃபால்ட்டா என்ன பண்ணுன்னா யூனிக் ஐடியை ஒவ்வொரு வாட்டியும் ரிட்டர்ன் பண்ணோம். இப்போ இங்க வந்துட்டு நம்ம இந்த ஐடியை யூஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? நம்ம ஃபைலை சேவ் பண்ணிட்டு ப்ரௌசரில் செக் பண்ணுவோம். ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்போ பாருங்க லேபிள் ஃபார் :R1 : ஓகேவா? அதே மாதிரி இந்த வேல்யூவே இங்கேயே வந்திருக்கு பாருங்க.
ஐடியில வந்துட்டு கோலன் R1 கோலன் வந்திருக்கா. இப்போ கீழே இருக்கிற ஃபார்முக்கு பாருங்க, கோலன் R3 கோலன் கோலன் R3 கோலன், அதாவது ஐடி வந்துட்டு யூனிக்கா ஜென்ரேட் ஆகுது ஒவ்வொரு வாட்டியும். கரெக்டா? இப்போ இது வந்துட்டு ஒரு ஃபீல்டு இருக்கு, ஒரே ஒரு ஐடி கொடுத்து நீங்க மாத்திட்டீங்க. நமக்கு மல்டிபிள் இன்புட் எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? லேபிள் நேம் இப்போ இதை சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல செக் பண்ணுவோம். லைன் பிரேக் ஒன்று கொடுத்துப்போம். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா R1 டெக்ஸ்ட் R1 இருக்கா, அதே மாதிரி கீழே இருக்கிற இன்புட்டுக்கும் நமக்கு R1 தான் வருது. கரெக்டா? இப்போ இந்த ஃபார்முக்குள்ளேயே ஐடி டூப்ளிகேட் ஆகுது. ஓகேங்களா? இதுக்கு என்ன பண்ணலாம்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு ID1 const ID1 equal to use ID சொல்லி கொடுத்து இந்த ID1 எடுத்து இங்க கொடுக்கலாம். ஓகேங்களா? எப்படி கொடுத்தீங்கன்னா இங்க வந்துட்டு யூனிக் ஐடி ஜெனரேட் ஆகும். இங்க பாருங்க, R2 R3 R6 R7. ஓகேங்களா? யூனிக் ஐடி ஜெனரேட் ஆயிடுச்சா? இந்த மாதிரி நீங்க எத்தனை இன்புட் எலிமெண்ட் இருக்கோ அத்தனை இன்புட் எலிமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு வாட்டியும் ஐடி கிரியேட் பண்ணலாம். பட் அது வந்து பாத்தீங்கன்னா ரெக்கமெண்டட் அப்ரோச் கிடையாது. ஓகேவா? இப்போ மல்டிபிள் இன்புட் எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா மல்டிபிள் ஐடி கிரியேட் பண்ணுவீங்களா? அந்த மாதிரி கிரியேட் பண்ணக்கூடாது. அது வந்துட்டு ரெக்கமெண்டட் அப்ரோச் கிடையாது. ஒரே ஐடியில யூனிக்கான வேல்யூவை எப்படி ஜென்ரேட் பண்றதுன்னு பார்ப்போம். இங்க நம்ம பண்ணுவோம். இப்போ ஸோ ஃபர்ஸ்ட் இங்க வந்துட்டு ஐடி வந்துடும், அதுக்கப்புறமா இமெயில் வந்துட்டு இந்த ஐடி கூட கன்கார்டினேட் ஆயிரும். ஓகேங்களா? இது அதே மாதிரி இங்கேயும் பண்ணிடுவோம். இங்கேயும் அதே மாதிரி பண்ணிடுவோம். நம்ம இங்க வந்துட்டு நேம் கொடுக்கணும், இங்கேயும் நேம். இங்க பாத்தீங்களா, இப்போ கோலன் R1 ஹைபன் நேம், இங்க நேம், இங்க R3 நேம், இங்க R3 இமெயில், R3 நேம், இங்க R1 இமெயில், R1 நேம். ஓகேவா? ஸோ யூஸ் ஐடிங்கிற ஹூக் யூஸ் பண்ணி எப்படிதான் யூனிக்கான ஐடி நம்ம கிரியேட் பண்ணணும். இந்த வீடியோல இருக்கிற கான்செப்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் சொல்லி நம்புறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இல்ல சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். Thank you for watching. See you in the next video. Bye.